பல ஆயிரங்கள். சொல்லப்போனால் நான் சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு லட்சம் ரூபாய் ஆகலாம். ஆனால் இந்த கோர்சஸை ஃப்ரீயாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த பதிவை அட்லீஸ்ட் ஒரு 2 நண்பர்களுக்கு, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் இந்த பதிவு ரொம்ப பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்களும் அது உண்மைதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கோர்சஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போதே என்னடா இவன் ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம், இல்லாட்டி உடிமி கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்துலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நாம் நிறைய நேரம் நினச்சிருப்போம், நமக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இல்லையே, நம்மளால் இதெல்லாம் படிக்க முடியல. உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளே எப்படி பாதுகாத்துக் கொள்வதாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நான் போய் படிக்கணும்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும்னா மினிமம் ஒரு 20,000 ஒரு 50,000 ரூபாய் நமக்கு ஆகும் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா. ஆனால் நான் இங்கே சொல்லக்கூடிய கோர்சஸ் எல்லாமே எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்னு சொல்ல போகிறேன், எவ்வளவு நாட்களில் நீங்கள் படித்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல போகிறேன், எப்படியெல்லாம் உங்களால் படிக்க முடியும், என்னெல்லாம் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அதில் முதல் கோர்ஸாக நான் சொல்வது இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பைத்தன் அப்படிங்கிறது தான். பைத்தன் அப்படிங்கிற லாங்குவேஜ், அதை படித்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஆரம்பித்தது அப்படிங்கிறது April 1, 2020. இந்த கோர்ஸை நீங்கள் எப்போ வரை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 31, 2024. இன்னும் 11 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த கோர்ஸினுடைய மொத்த லென்த்து நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்டலாக நீங்கள் படிக்க வேண்டிய அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது 7 வாரங்கள். இந்த 7 வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாதுங்க. ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம். ஒரு நாளைக்கு நான் சொல்லலை, ஒரு வாரத்திலேயே 7 நாட்களில் ஒரு 7 மணி நேரத்தை ஒதுக்கி உங்களால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைத்தன் அப்படிங்கிற கோர்ஸை ஃப்ரீயாக படிக்க முடியும். அதுவும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அந்த கோர்ஸ். இதில் என்னெல்லாம் நீங்கள் படிப்பீங்கன்னா, கிராஃப் சர்ச் அல்கோரிதம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரின்சிபிள், ஹவு டு டிசைன் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், ஹவு டு யூஸ் ஏஐ இன் பைத்தன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு தான் நான் சொன்ன 6 வாரங்கள் எடுக்கும். 2024 டிசம்பர் வரை தான் இதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிறது அவைல் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா இதை பெய்ட் கோர்ஸாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னென்னா, எல்லாம் எப்படி பெய்டு ஒரு நபர் பெய்ட் பண்ணி ஒரு 25,000, 50,000 இல்லாட்டி 1,00,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறாங்களோ அதே கண்டென்ட் தான், அதே வீடியோ தான், அதே டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. என்ன, கடைசியாக நீங்கள் இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கிடைக்காது. கவலையே வேண்டாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பெனிலையோ இல்லை இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற கம்பெனிலையோ சர்டிஃபிகேட்டை கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத மெஷின் டெஸ்ட் வழியாக செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் கூட போதும். ஒரு +2 படித்தவனாக இருந்தாலும் இல்லாட்டி ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறி இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இப்போ தேவைப்படுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான். சர்டிஃபிகேட் இங்கே பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸே நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அடுத்ததாக வெப் ப்ரோக்ராமிங் வித் பைத்தன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட்லாம் தனியாக படிக்கிறதுக்கு எத்தனை ரூபா ஆகும்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். ஆனால் இங்கே இது ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. 12 வீக் லாங், 12 வாரங்கள் இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது. ஒரு வாரத்தில் 6 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் மட்டும் ஒதுக்கினா போதும். இதுவும் December 31, 2024 என்ன ஆக போகுது, பெய்டு வெர்ஷனாக மாறிடும். இதில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா HTML, CSS படிப்பீங்க, கிட் அப்படிங்கிறத படிப்பீங்க, பைத்தன் அப்படிங்கிறத படிப்பீங்க, டிஜாங்கோ படிப்பீங்க, SQL, மாடல்ஸ், மைக்ரேஷன்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் இவ்வளோத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ சொல்லிக் கொடுக்கறது மட்டும் கிடையாது, APIs எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த APIனா வெப் சர்வர் இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும், இல்லாட்டி வெப் சர்வர்லேயே ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வெப் சர்வர் உங்களுடைய டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி எடுத்து ஒரு ஃப்ரண்ட் யூசருக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, API. ஸோ இந்த API உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே இந்த மொபைல் ஃபோனை பற்றி தெரியும். ஆப்பிள் படிச்சிருக்கோம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி எல்லாருமே நம்ம யோசிச்சுட்ருக்கிற, படிச்சுட்ருக்கிற, உபயோகிச்சுட்ருக்கிற இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு எம்பெடட் சிஸ்டம் மாதிரி தான். அப்போ இந்த எம்பெடட் சிஸ்டத்தில் மெஷின் லேர்னிங் எப்படி உருவாகும், இல்லாட்டி அந்த மெஷின் லேர்னிங் எப்படி நம்ம பயன்படுத்தலாம், மொபைல் பேஸ்டாக மட்டும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்மளால் உருவாக்க முடியும்னா அதற்கு நம்ம படிக்க வேண்டியது இந்த TinyML அப்படிங்கிறது தான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் TinyML அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்.
அந்த ப்ரோக்ராம் ஏப்ரல் 24 2024 க்ளோஸ் ஆகுது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 3 மாதங்களே நீங்கள் உடனடியாக இப்போவே முடிஞ்சாலும் இதை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னெல்லாம் படிப்பீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் மெஷின் லேர்னிங் எம்எல் அப்படிங்கிறத படிப்பீங்க, ஃபண்டமெண்டல் ஆஃப் டீப் லேர்னிங் அப்படிங்கிறத படிப்பீங்க, அடுத்ததாக கேதர் டேட்டா ஃபார் எம்எல் அப்படிங்கிறத படிப்பீங்க, ட்ரெயின் அண்ட் டிப்ளாய், ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு அதை ட்ரெயின் பண்ணுறதும் அதை டெப்ளாய் பண்ணுறதும் படிப்பீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் எம்பெடட் எம்எல் அப்படிங்கிறத படிப்பீங்க, அடுத்ததாக ரெஸ்பான்சிபிள் ஏஐ டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரெஸ்பான்சிபிள் ஏஐ டிசைன் வரை இதில் சொல்லி தந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம படித்தது ஒரு பேசிக்ஸ் தான். அடுத்ததாக இதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் ஆஃப் டைனி ஏஎம்எல் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் ஏப்ரல் 24 2024 முடியுது. நான் ஏன் இதை இன்றைக்கே போன கோர்ஸை இன்றைக்கே நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு சொன்னதுக்கான காரணம், அதை படித்து முடிச்சுட்டு அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டைனி ஏஎம்எல் அப்படிங்கிறத படிக்கணும். இதுவும் 5 வாரம், இது 5 வாரம் லாங், 2 to 4 hours per week, 2லேருந்து 4 மணி நேரம் மட்டும் ஒதுக்குனா போதும். இதில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, ஓகே கூகுள், அலெக்ஸா, சிரி, இதுக்கு பேக் அண்ட் கோடு எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பேக் அண்ட் கோடு ஒர்க் ஆகுறது மட்டும் கிடையாது, வாய்ஸ் ரெகக்னேஷனாக இருக்கட்டும், சென்சாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஒரு எம்பெடட் சிஸ்டத்தில் கொண்டு வரலாம், அதற்கு மெஷின் லேர்னிங் எப்படிலாம் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் இன்னொரு கோர்ஸ் நீங்கள் படிக்கணும், அதுதான் டெப்ளாயிங் டைனி எம்எல். இந்த டைனி எம்எல் அப்படிங்கிறத டெப்ளாய் பண்ணுறது எப்படி, ஒரு எம்பெடட் சிஸ்டத்தில் நம்ம படிச்சுட்டோம், அப்ளிகேஷன் ஆஃப் எம்எல் அப்படிங்கிறது பார்த்துட்டோம், அதை இது டெப்ளாய் பண்ணணும்ல, அதையும் இவங்க என்ன சொல்லித்தராங்க, ஃப்ரீ கோர்ஸஸாக எடுக்கிறாங்க. சார் இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் ஒதுக்க வேண்டி இருக்கும் நம்ம வெளியில் போய் படிக்கிறா இருந்தால். இங்கே ஒரு கஷ்டம் என்னென்னா, அவன் பேசுகிறது ஆங்கிலம், அந்த ஆங்கிலம் வந்து நம்மளால் ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாத ஆங்கிலமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சப்டைட்டில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, சிசின்னு சொல்லியிருப்பாங்க, அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதை எனேபிள் பண்ணி விட்டால் நீங்கள் கீழே பார்த்தே உங்களால் படிக்க முடியும். ஈவன் நம்ம வீட்டில் இருந்து கூட நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் ஏப்ரல் 2024 வரை மட்டும்தான். அதுக்கு பிறகு இது நீங்கள் படிக்கணும்னா லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுவும் ஃப்ரீ தான். இல்லைப்பா எனக்கு மெஷின் லேர்னிங் மட்டும் படித்தா போதும், எனக்கு டேட்டா சயின்ஸ் மட்டும் படித்தா போதும், எனக்கு ப்ரோக்ராமிங் அந்த எப்படி ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் டிஃப்ரெண்டான கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. மெஷின் லேர்னிங் இருக்குது, டேட்டா பேஸ்டு வித் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது இருக்குது. அது 7 வாரம் லாங், 7 வாரம் அந்த கோர்சஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லி தருவாங்க. அக்டோபர் 2 2024 முடியுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஃப்ரீயாக கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு 6லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் இதுக்கு படித்தா போதும். என்னெல்லாம் படிப்பீங்கன்னா, எஸ்கியூஎல் பேஸ்டாக இருக்கக்கூடிய கிரியேட் டேபிள், செலக்ட், இன்சர்ட், அப்டேட்டு, டிலீட்டு, ட்ராப்பு. இது நார்மல் ஒரு கொரி தானே விக்கி அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. நார்மலைசேஷன், அந்த ஒரு டேபிளை நார்மலைசேஷன் பண்ணுறது, இண்டெக்ஸ் சர்ச்சிங் பண்ணுறது, இந்த இண்டெக்ஸ் சர்ச்சிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இன்டெப்த் நாலேஜ், இதை கம்ப்ளீட்டாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பைத்தன். மே மாதம் ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. மே 2023 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 2024 முடிக்க போகிறாங்க. நான் ஏன் இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் சொல்கிறேன்னு தெரியுமா, இதில் எப்போ வேணாலும் ஒரு நபர் என்ரோல் பண்ணி அந்த கோர்ஸஸை ஃபஸ்ட்லேருந்து அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ரீ டிஃபைன்டு வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். 7 வாரம் லாங் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கலாம். கிராஃப் சர்ச் அல்கோரிதமாக இருக்கட்டும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்காக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் படிச்சுக்கலாம். சரி விக்கி, இதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கே, நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் சேலரி நெகோஷியேட் சேலரி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் கோர்சஸ் அப்படிங்கிறத ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க. 15 நிமிஷம் வீடியோ தான், அது ஒரு கோர்ஸாக, வெறும் 15 நிமிஷம் கோர்ஸாக சொல்கிறாங்க. நெகோஷியேட்டிங் சேலரி, அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய சேலரியை நெகோஷியேட் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரீயாக சொல்லி தராங்க. ஒரு இடத்துல போய் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கேட்பதற்கு, நெகோஷியேட் சேலரி, ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போயோ இல்லாட்டி இதை பேஸ்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்டரேட் வாங்கிட்டவங்ககிட்ட போய் நம்ம இதை கேட்கணும்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம 20,000 10,000 கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் இதை ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். அடுத்ததாக லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்குவது எப்படி, இதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கேம் டெவலப்மெண்ட் எப்படிப்பா, 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற கேம்ஸ் எல்லாம் பாருங்களேன். சூப்பர் மேரியோ ப்ரோஸ், போக்கிமேன், ஆங்கிரி பேர்ட்ஸ், அதே மாதிரி ட்ரெட் ஹெல்ஸ், போர்ட்டல், 3D ஹெலிகாப்டர் கேம், இதை ஃபுல்லாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம், நீங்களே செய்யலாம், கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது 12 வாரம் லென்த்தாக இருக்கக்கூடிய கோர்ஸ். ஆனால் ஜூன் 30 முடியுது, 2024 ஜூன் 30 முடியுது. அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளே நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்.
அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாரத்துக்கு நீங்கள் 6லேருந்து 9 மணி நேரம் இந்த கோர்ஸுக்கு பின்னாடி உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா இதெல்லாம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ். இந்த ஃப்ரீ கோர்சஸ்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்காகத்தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேனே தவிர எனக்கு வியூஸ்லாம் இதில் வரவே வராது. எனக்கு தெரியும் இது யாருக்கு பார்க்க போகிறா, ஏதாவது ஒரு சினிமா நடிகர்களை பற்றியோ நடிகைகளை பற்றியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கோசிப்பை பற்றியோ வேறு ஏதாவது மிஸ்ட்ரியை பற்றி பேசினா ஓடுன்னு தெரியும். ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம மாணவர்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து உடிமி அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உடிமியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 300-400 ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அந்த 400 ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிறதும் உடனடியாக முடியவும் போகுது. அதற்கான லிங்கும் தரேன். அதில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? ஹவு டு ஸ்பீக் டு எனிஒன் டு பி ஃபியர்லெஸ் அப்படின்னு, பயம் இல்லாமல் பேசுதல் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 55 நிமிஷத்துக்கு கீழே அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்ஹப் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாமல் இருப்போம். அதுவும் புதுசாக நம்ம இந்த என்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லாட்டி சோர்ஸ் கோடை பயன்படுத்த வேண்டும், இல்லை மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த கிட் மற்றும் கிட்ஹப் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ கோர்ஸஸாக இருக்குது. லேட்டஸ்ட் ஃபார்முலாஸ் இன்க்ளூடட் அப்படிங்கிற பவர் பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அனிமேஷனுடைய பேசிக்ஸ் ரொம்ப ஃப்ரீ. 1 hour 52 minutes தான் அந்த லெசனே. 1 hour 52 minutes நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரே நாளில் இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். அது ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தராங்க. அனிமேஷனுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபோட்டோகிராஃபி இருக்கா, உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா, அதில் ஏஎஃப்னா என்ன, அதில் ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிற ஒரு கோர்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸ் 2 மணி நேரம் 37 நிமிடம் ஓடக்கூடியது. அதுவும் ஒரு நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பிளெண்டர் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த பிளெண்டர் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறதுலாம் முடிக்கிறதுக்கு 70,000 ரூபா ஆகும். எனக்கு தெரிஞ்சு 70,000 rupees ஆகும். அதை ஃப்ரீயாக அவங்க சொல்லித்தராங்க. 2 hours 37 minutes வீடியோவில் ஃப்ரீயாக அவங்க சொல்லித்தராங்க. இன்ட்ரடக்ஷன் டு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ், பாலிகனல் மாடலிங், அனிமேஷன், கிரியேட்டிங் பேசிக் மெட்டீரியல், கிரியேட்டிங் பேசிக் லைட், எல்லாமே பேசிக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் இவங்க இதெல்லாம் ஃப்ரீயாக ஏன் பேசிக்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா, பேசிக்ஸ் தெரிஞ்ச பிறகு அட்வான்ஸ் தெரிந்து கொள்வதற்காக இவங்க என்ன செய்வாங்க, வந்து நம்மகிட்ட என்ரோல் பண்ணுவாங்க, காசு கொடுத்து இந்த கோர்சஸ் படிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடிமி போன்ற வெப்சைட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஃப்ரீயாக பேசிக்கான இந்த மாதிரியான லேர்னிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் மோர் தேன் எனஃப், நமக்கு ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பேசிக் கோர்ஸ் முடித்தாலே போதும். இதனுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் நமக்கு இதே மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ஹவு டு ட்ரா 25 கார்ட்டூன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறதும், அடுத்ததாக ஹைப்பர் திங்கிங் அப்படிங்கிறதும், இப்படிங்கிற நிறைய கோர்சஸ் இருக்குது. இது நான் சொன்னது எல்லாமே ஃப்ரீங்க. எதுவுமே நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம். என்ரோல் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஒரு இமெயில் ஐடி இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குன்னா நீங்கள் இந்த கோர்சஸை படிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து ஒருத்தர் பயன்பெற்றாலும் அது இந்த வீடியோனுடைய வெற்றி தான். இவ்வளோ நாள் இந்த ஃப்ரீ கோர்சஸ்லாம் இருக்குது எனக்கு தெரியாது விக்கி, நான் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் இல்லை விக்கி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நாம் படிக்கும்போது இல்லை, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குது. அந்த மாணவர்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ஒரு டீச்சர் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஒரு மாணவர் பார்த்துட்டு இருப்பீங்க, சக மாணவர்களுக்கு, சக நண்பர்களுக்கு சொல்லி இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள். என்னைய ப்ரமோட் பண்ண சொல்லலப்பா. ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அந்த வெப்சைட், அந்த யூஆர்எல் நான் கொடுத்துறேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய யூஆர்எல் கொடுத்துறேன், உடிமியினுடைய யூஆர்எல் கொடுத்துறேன். அதை ப்ரமோட் பண்ணி அந்த ஃப்ரீ கோர்சஸையாவது எடுத்து படிக்க சொல்லுங்கள். அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு இந்த டாபிக் உறுதுணையாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம். நான் என்னுடைய கடமையை சரியாக செஞ்சுட்டேன், நீங்கள் உங்களுடைய கடமையை செய்வீங்க நான் நம்புகிறேன். 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. நல்லதை பகிர்ந்து, அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே காரணம் என்னென்னா, உங்களுக்கு நல்லது, இந்த வீடியோ நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதை பகிர்ந்து ஷேர் பண்ணி, உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.